நாகையிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த கஞ்சா சிக்கியது. சேலத்தை சேர்ந்த கவிவர்மன் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் இலங்கைக்கு கடத்துவதற்காக கஞ்சாவை சொகுசு காரில் வைத்துக் கொண்டு நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த போது பிடிபட்டனர். அவர்களிடமிருந்த 10 கிலோ கஞ்சா மற்றும் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா கடத்துவது அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூரில் ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்டனர். பெரியகுப்பம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 5 பேர் ரயில் பயணிகளிடம் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து பிடிப்பட்ட 5 பேரிடமிருந்தும் 4 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை தமிழகத்தில் தங்கு தடையின்றி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மத்திய சிறைக்கு வாயில் கஞ்சாவை மறைத்து வைத்து எடுத்து வந்த 2 சிக்கினர். சிறையில் கைதியாக உள்ள விஷ்ணு என்பவரை பார்ப்பதற்காக மோகன் மற்றும் ஹரி ஆகிய 2 வந்தனர். இருவரும் சிறிய பொட்டலமாக 8 கிராம் கஞ்சாவை வாயில் மறைத்து வைத்து கடத்தி வந்து கைதி விஷ்ணுவிடம் கொடுக்க முயன்றபோது பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறையில் கஞ்சா நடமாட்டம் தலைவிரித்தாடுவது இந்த சம்பவம் மூலம் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வடமாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்த நபரிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விட்டல் நாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் நூற்பாலையில் பணியாற்றும் வடமாநில பணியாளர்களிடம் நீலக்கண்ணன் என்பவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த யாசோபந்த் சகோ என்பவரிடம் இருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்த நிலையில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பிற மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து தமிழகத்தில் விற்கப்படுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.